இயற்கை எழில் கொஞ்சம் கன்னியாகுமரி மாவட்ட பகுதி. இங்கே ஒரு முதலாளி இருக்கிறார், அவர்களை பார்ப்போம். வணக்கம் முதலாளி. எப்படி வியாபாரம் எப்படி இருக்கு? சீசன் குறைஞ்சு போச்சா? நொங்கு இல்லைன்னாலும் புதிய இந்த இது இருக்கு. ஆமா, புங்கு புங்கு இருக்கு, இளநீ இருக்கு. அதுக்கு மேல இயற்கை எழில் கொஞ்சம் வயல் இருக்கு. வயல் தானே இது? வயலா குளமா? குளத்துல அழகா பயிர் விளைஞ்சது மாதிரி இருக்கு. இந்த மாதிரி இயற்கை காட்சியை பார்க்கறதுக்கே 100 கண்ணு வேணும். 2 கண்ணு கூட பற்றாது. பார்க்க எப்படி என்ன அழகா இருக்கு பாத்தீங்களா? இந்த இயற்கை அழகை ரசிச்சுட்டு உங்கள்கிட்ட நொங்கு வாங்கி சாப்பிடலாம். சரி, இளநீர் என்ன விலை? 50 ரூபா தள்ளுபடியா? 50 ரூபா. சரி, அப்போ நமக்கு இளநியை பற்றி இன்னைக்கு ஒரு பாட்டு, 2 வரி பாட்டு பாடணும். அப்படியா? பல காலத்தில் படத்துக்கு போவீங்க இல்லையா? கோயில் இல்லை கோயிலுக்கு எல்லாம் போவீங்கல்ல, கோயிலில் படம் போடுவாங்க இல்லையா? அது இப்போ முன்னால சின்ன வயசுல கோயிலில் பாட்டு பார்த்துருப்போம், டிவியில் பார்த்துருப்போம். அதில் 2 லைன் பாட்டு பாடுங்க. அப்படியா? பாட்டெல்லாம் வேண்டாம், கொஞ்சம். ஏன்னா உழைத்து வாழ வேண்டும் அப்படின்னு எம்ஜிஆருக்கு ஒரு பாட்டு உண்டு இல்லையா? வேண்டாமா? சரி சரி. அப்போ இந்த ஊருக்கு பெருமை சொல்லுங்க. இந்த ஊர் பேர் என்ன? வில்லுக்குறி பாலம் இல்லையா? அது வில்லுக்குறின்னு பேர் வர காரணம் என்ன? எப்படி? வில்லுக்குறி பாலம், மடார குளம். சரி, அது வில்லுக்குறின்னு பேர் வர காரணம் தெரியாது. எனக்கு ஒரு தகவல் தெரியும், சொல்லவா? என்னன்னா, முன்னால ராமனும் சீதையும் லக்ஷ்மணனும் வந்து வனவாச காலத்தில் இந்த பக்கமாக வரும்போது ஏதோ ஒரு ராவணன் பிச்சைக்கார வேஷம் எடுத்து தர்மம் கேட்க வந்தாராம். தர்மம் கேட்க வரும்போது இல்லை தர்மம் கேட்க இல்லை, அதுக்கு முன்னாலே இவங்க வெளியே போயிருக்கு. சீதையை ஒரு இடத்துல அவன் இருத்திட்டு ஒரு வில் எடுத்து அந்த இடத்த கீறி விட்டுருக்கு. வர போட்டுருக்கு. இந்த வில்லு போட்ட வில்லு கீறி பக்கத்துக்கு தாண்டி வரக்கூடாது அப்படின்னு. ஏன்னா அவங்க வில்லு எடுத்து கீறினதுக்கு உள்ளால ஒரு ஆள் வந்து எதுவும் பண்ண முடியாது. அப்போ இந்த ராவணன் வந்து கிழவன் வேஷத்தில் வந்திருக்கேன், தர்மம் வாங்குது. வந்து எனக்கு நடக்க முடியாது, இங்கே கொண்டு கொடு, கொஞ்சம் தாண்டி கொடுன்னு. அப்போ பார்த்தாலும் அந்த வில்லு கீறின இடத்துல தாண்டி போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருக்கு. இருந்தாலும் அந்த ஆள் வயசான ஆளாக நடித்ததுனால நடக்க முடியாத ரொம்ப கஷ்ட மாதிரி காட்டியிருக்கு. அப்போ அந்த சீதை வந்து அந்த இடத்த தாண்டி போயிட்டான். வில்லு கீறி அந்த வில்லு கீறின இடத்த தாண்டி மறுபக்கம் போன உடனே அந்த வில்லு கீறி தாண்டின உடனே ராவணன் சொந்த உருவத்தை காட்டிட்டு பிடிச்சிட்டு அவன் புஷ்பவனத்தில் ஏற்றிட்டு கொண்டு போனால் தகவல் இருக்கு. இப்படி ஒரு தகவல் இருக்கு. உங்களுக்கு தெரியாத இதுவரை? பார்த்தீங்களா? உங்கள் ஊர் பெருமையை நான் சொல்ல வேண்டியிருக்கு. வில்லுக்குறி. அதை மாதிரி முன்சிறை இன்னொரு இடம் இருக்கு. முன்சிறை மார்த்தாண்டத்து அந்த பக்கம் இருக்கு. முன்சிறை அங்கே தான் சிறை வச்சிருந்தது. அங்கேருந்து வரக்கூடிய வழி தான் இந்த வில்லுக்கீரி இது. அதை மாதிரி இதுக்கு அந்த பக்கம் முன்சிறைக்கு அந்த பக்கம் ஜடாயு மங்கலம் இருக்கு. அங்கே தான் ஜடாயுக்கிட்ட ராவணன் போரிச்சு பண்ண இடம். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம பண்பாடு கலாச்சாரம் நம்ம ஊருக்கே தெரியல. ஆமாம், நீங்களும் தெரியணும், உங்கள் ஊர் பேரை பற்றி தெரியணும். அதான் இனி வந்து யாராவது கேட்டால் சொல்லுங்கள் எப்படி ஆகும் சம்பவம் அப்படின்னு. சரி, வேற ஏதாவது செய்தி இருக்கா? சங்கடமாக இருக்கு. சரி, உங்கள் கையால் எனக்கு ஒரு இளநீ வெட்டுங்க பார்ப்போம். சரி, பார்ப்போம் நீங்கள் எப்படி இளநீ வெட்டுதுன்னு பார்ப்போம். அறுபை பார்த்தாலே பயமாக தான் இருக்கு. இது வழுக்க உள்ளதா வழுக்க இல்லாததா? வழுக்குள்ளது வெட்டுங்க, பார்த்து வெட்டணும். பார்த்தாலே பயமா கலக்கலாக இருக்கு. சரி, அப்படி இல்லை எப்படிங்க ஓசு இது வைங்க. இது அதுக்கு குழல் வச்சு கொடுங்கள். உங்கள் இளநீர் எப்படி இனிப்பாக உள்ளதா என்று பார்ப்போம். இனிப்பு தானா? சரி, இளநீ நல்லா இருக்கு. அதை வெட்டி வளர்க்க எடுங்க. தண்ணி இருக்கா? ஐயோ, சரி, வெட்டுங்கள், வழக்கை பார்ப்போம்.
ஏன்னா உணவை வேஸ்ட் ஆகக்கூடாது. விவசாயி எவ்வளோ கஷ்டப்பட்டு தான் விளைய வச்சிருந்து தெரியுமா? அதனால் தண்ணியை குடிச்சிட்டு வழக்கையை கீழே போடக்கூடாது. எல்லாம் போட்டு எடுத்து சும்மா வர்றது தென்னம்பிள்ளை அது தந்தாடி போடுறான் தண்ணி எல்லாம் ஊற்றினா. ஆமாம், ஏன்னா ஒரு குழந்தைகளை மாதிரி வளர்க்குது. அதுதான் தென்னைக்கு பிள்ளைன்னு பேர் வச்சிருக்கு. குளுக்கோஸ் மால் பவர் இல்லையா? சரி, அப்போ செய்தியை முடிக்கலாமா? சரி, வெற்றி உண்டாகட்டும், வியாபாரம் சிறக்க வாழ்த்துக்கள். ஓகே. வில்லுக்குறி பகுதி இசக்கியம்மன் கோயில் பக்கம்